இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். யாருமே எதிர்பார்த்திராத ஒரு டிஃபரெண்ட் விசஸ் காமிக்காவே மார்வல் சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பைடர்மேன் விசஸ் காட்சிலா அப்படின்ற காமிக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டீம் காட்சிலாவா இல்ல ஸ்பைடர்மேனா நீங்க யாரோட டீம்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். வழக்கமா எல்லா நாளையும் போல ஸ்பைடர்மேன் நாட்டுல நடக்கிற குற்றங்களை தடுக்கிறதுக்காக தினமும் ஒரு எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. அந்த வகையில ஸ்பைடர்மேன் இன்னைக்கு சாக்கர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸ்பைடர்மேன் நீ பிளாக் சூட் போட்டது ஒரு வகையில நல்லதுதான். எப்படியும் இந்த நான் உன்னை கொன்றுவேன். உன்னோட ஃபியூனரலுக்கு இந்த பிளாக் சூட் உனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் சாக்கர் ஸ்பைடர்மேனை பார்த்து சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை தாக்கிட்டு இருக்காரு. பதிலுக்கு ஸ்பைடர்மேன் நீ என்ன கொல்ல போறியான்னு சாக்கரை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது சாக்கர் அவரோட எலக்ட்ரிக் எனர்ஜியை வச்சு ஸ்பைடர்மேனை தாக்கிறாரு. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியால ஸ்பைடர்மேனோட வெனம் சூட் அவரை விட்டு ஒரு செகண்ட் விலகி போயிடுது. அப்போ ஸ்பைடர்மேன் அதை பிடிச்சி மறுபடியும் அவரோட உடம்புல ஏத்திட்டு சாக்கரை திரும்பி பதிலுக்கு தாக்க ஆரம்பிக்கிறாரு. சாக்கரை திரும்பி தாக்கிட்டு வெப்ப விட்டு அசைய முடியாத மாதிரி சாக்கரை பிடிச்சு சாக்கருக்கு மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்க போறாரு. அப்போ நியூயார்க் சிட்டிக்குள்ள ஒரு பயங்கரமான சத்தம். என்னதுன்னு நம்ம ஸ்பைடர்மேன் திரும்பி பார்க்க சிட்டிக்கு நடுவுல காட்சிலா வந்து நின்னுட்டு அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்கு. ஓ மை காட், காட்சிலா அங்க வந்திருக்கதே அப்படின்னு ஸ்பைடர்மேன் ஷாக்கிங்ல அங்க வந்து காட்சிலாவை பார்த்துட்டு இருக்காரு. இந்த காட்சிலாவை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு ஸ்பைடர்மேன் தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த சாக்கர் இது மாதிரி ஸ்பைடர்மேன் கிட்ட என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அதை வச்சு இந்த காட்சிலாவை சிட்டியை விட்டு அடிச்சு விரட்டிடலாம் அப்படின்னு சாக்கர் ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல பதிலுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட வெப்ப விட்டு சாக்கரை பிடிச்ச அந்த இடத்துல அப்படியே கட்டி போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம காப்ஸ் ஃபார் பிக்கப் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி சாக்கரோட மேல ஒட்டிட்டு, அதாவது அந்த பேப்பர்ல போலீஸ் இவனை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க பை ஸ்பைடர்மேன் அப்படின்னு எழுதி அந்த பேப்பர் அவன் மேல ஒட்டிட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் காட்சிலாவை தடுக்கிறதுக்காக அங்க இருந்து பறந்து போயிடுறாரு. அப்போ சிட்டிக்குள்ள வந்த காட்சிலாவை பார்த்துட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க பில்டிங்க்கு மேல பறந்துட்டு இருந்த ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு காட்சிலா ஸ்பைடர்மேனை தாக்குறதுக்காக அவரை துரத்திட்டு அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அப்போ மேரி ஜென் அவளோட வீட்டுல இருந்துட்டு வெளியே என்ன பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு வெளியே எட்டி பார்க்க மேரி ஜென் பில்டிங்க்கு வெளியே நம்ம ஸ்பைடர்மேன் பறந்துட்டு மேரி ஜென்னை பார்த்துட்டு ஜம்ப் பண்ண மேரி ஜென் ஜம்ப் அப்படின்னு மேரி ஜென்னை பார்த்து ஸ்பைடர்மேன் கத்திட்டு இருக்காரு. அவரை துரத்திட்டு அவர் பின்னாடியே காட்சிலா வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேனை துரத்திட்டு வந்துட்டு இருந்த அந்த காட்சிலா மேரி ஜென் இருந்த பில்டிங் அடிச்சு நொறுக்க போற சமயத்துல நம்ம ஸ்பைடர்மேன் மேரி ஜென்னை தூக்கிட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி மேரி ஜென்னை காப்பாத்திடுறாரு. அப்போ மேரி ஜென் இது மாதிரி பயத்துல பீட்டர் பீட்டர் பார்க்கர்னு கத்த ஸ்பைடர்மேன் மேரி ஜென் கிட்ட பீட்டர் அவனோட வீட்டுல பத்திரமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு மேரி ஜென் அவரை பார்த்து விளையாடாத பீட்டர், நீ தான் பீட்டர் பார்க்கர்னு எனக்கு தெரியும்னு சொல்ல உண்மையாவா நான் தான் பீட்டர் பார்க்கர்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஸ்பைடர்மேனோட சீக்ரெட் ஐடென்டிட்டி மேரி ஜெனுக்கு தெரிஞ்ச சாக்கிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் மேரி ஜென்னை பார்த்து கேட்க அதுக்கு மேரி ஜென் அதெல்லாம் எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டே பறந்து போய் ஒரு பில்டிங் மேல நின்று ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் இந்த பக்கம் இருந்து நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்து ஸ்பைடர்மேன் கத்துறாங்க. மறுபடியும் யாருன்னு அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் திரும்பி பார்க்க அப்போ பிளாக் கேட் பறந்து வந்து நம்ம ஸ்பைடர்மேனை கட்டி பிடிச்சு காட்சிலா உருக்குல வந்து இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. உனக்கு ஒன்னும் ஆகல தானே செல்லம் அப்படின்னு பிளாக் கேட் ஸ்பைடர்மேனை கட்டி பிடிச்சு அவர்கிட்ட கேட்க அங்க பக்கத்துல இருந்து இதை பார்த்த மேரி ஜென் என்னது செல்லமா, யாருக்கு யாரா செல்லம் அப்படின்ற ஷாக்கிங்ல மேரி ஜென் பிளாக் கேட் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. யார் நீ, உனக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னு பிளாக் கேட் பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு கோபத்தோட மேரி ஜென் பிளாக் கேட்டை பார்த்து கேட்க அப்போ ஸ்பைடர்மேன் இருந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதை பத்தி நம்ம பொறுமையா பேசிக்கலாம், இப்போதைக்கு இந்த சிட்டியை நாசம் பண்ணிட்டு இருக்க காட்சிலாவை இந்த சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பில்டிங் மேல நின்னுட்டு இருந்த இவங்களை பார்த்துட்டு இவங்களை தாக்குறதுக்காக காட்சிலா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் பிளாக் கேட் நீ மேரி ஜெனை பார்த்துக்கோ, இந்த காட்சிலாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்பைடர்மேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு வெப்ப விட்டு பறந்து போய் காட்சிலா மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. இதனால கோபமான காட்சிலா பயங்கர கோபத்தோட நம்ம ஸ்பைடர்மேனை தாக்குறதுக்காக அவர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேனும் காட்சிலாவை இந்த சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போறதுக்காக என்னென்னமோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி காட்சிலாவை இந்த சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா காட்சிலா கோவத்தோட உச்சத்துக்கே அழகி ஸ்பைடர்மேனை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதனால ஸ்பைடர்மேனோட பிளாக் சூட் அவர் உடம்பு விட்டு பிரிய ஆரம்பிக்குது. வெனமால ஓவர் சவுண்ட தாங்க முடியாதுன்றது நம்ம ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் படத்துல பார்த்த விஷயம் தான். அந்த வகையில இங்க காட்சிலாவோட சத்தத்தை தாங்க முடியாம வெனம் ஸ்பைடர்மேன் உடம்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஸ்பைடர்மேனை விட்டு அப்படியே பறந்து வந்து இந்த பக்கம் அப்படியே காட்சிலா உடம்போட கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்குது. பிளாக் சூட் இல்லாம நம்ம ஸ்பைடர்மேன் தட்டு தடுமாறி கீழே விழுக போற நிலைமையில ஒரு பில்டிங்ல இருந்துட்டு காட்சிலாவை பாக்குறாரு. அப்ப இந்த பக்கம் காட்சிலா முன்ன இருந்ததை விட இப்ப இன்னும் பயங்கரமா கத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெனம் கூட மெர்ஜாக ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதே புரியாம ஒரு ஷாக்கிங்ல காட்சிலாவை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ காட்சிலா உடம்போட வெனம் முழுவதுமா மெர்ஜாகி அந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே பார்த்துடாத இந்த யூனிவர்ஸ்ல யாருமே அழிக்க முடியாத ஒரு சக்தியா மாறி காட்சிலா அங்க நின்னுட்டு இருக்கு. பொதுவா எல்லா சிம்பியாட்டோட மைண்டும் இன்டர் கனெக்டட்ன்றதுனால வெனம் காட்சிலா கூட மெர்ஜானது நல்லுக்கு தெரிய வந்துடுது. வெனமை வச்சே பூமிக்கு ஏலியன் சிம்பியாட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி பூமியை ஆக்கிரமிச்சிரும் அப்படின்ற மாதிரி நல்ல யோசிச்சுட்டு இருக்க அப்போ இந்த பக்கம் காட்சிலா நியூயார்க் சிட்டியவே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் பயத்துல அலறி அடிச்சுட்டு அங்க இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பிளாக் கேட்டும் மேரி ஜெனும் ஆபத்துல இருந்த மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட இப்போதைக்கு பிளாக் சூட் இல்லாததுனால ஒரு துணி எடுத்து முகத்தை மறைச்சிட்டு இன்னொரு பக்கம் இவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க மக்களை காப்பாத்திட்டு இருக்காரு. இதுக்கிடையில யுஎஸ் ஆர்மி போர்ஸ் அங்க வந்து சிட்டியை அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டு இருந்த காட்சிலாவை சுட்டு தள்ள
ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு காட்சிலாவும் அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட கிழிஞ்ச ஸ்பைடர்மேன் சூட்டை மாத்திட்டு ஒரு புது ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு ஒரு பறக்கிற டிவைஸ்ல வந்து அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ ஸ்பைடர்மேன் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து அந்த டிவைஸை வச்சு காட்சிலா மேல பலமா மோதுறாரு. காட்சிலா மேல அந்த டிவைஸ் மோதி வெடிச்சு அதுல இருந்து அதிகப்படியான ஷாக் சர்க்யூட் வெளியாகி காட்சிலாவையும் சிம்பியாட்டையும் தனியா பிரிச்சு எடுத்துடுது. அங்க பறந்துட்டு இருந்த ஸ்பைடர்மேனும் அப்படியே கீழே விழுக போக காட்சிலா தன்னோட கையை நீட்டி கீழே விழுக போன ஸ்பைடர்மேனை பிடிச்சிடுது. இந்த பக்கம் ஷாக் சர்க்யூட் ஆகி காட்சிலாவை விட்டு பிரிஞ்ச சிம்பியாட் மறுபடியும் காட்சிலாவோட சேர்றதுக்காக காட்சிலா கிட்ட வருது. ஆனா காட்சிலா சிம்பியாட்டை தன்னோட மெர்ஜாகிறத தடுக்கிறதுக்காக சிம்பியாட்டை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதுக்கிடையில காட்சிலாவோட கையில இருந்த நம்ம ஸ்பைடர்மேன் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. காட்சிலா சிம்பியாட்டோட நாக்க பிடிச்சு அதோட முழு கோவத்தையும் அட்டாமிக் பிரீத்தா சிம்பியாட் மேல காட்ட காட்சிலாவோட அட்டாமிக் பிரீத்தை தாங்க முடியாம சிம்பியாட் அப்படியே துகளா வெடிச்சு சதறி போயிடுது. இத பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் கத்துனதை பார்த்துட்டு காட்சிலா அவர்கிட்ட வந்து பெருமூச்சு விட ஐயோ நான் தெரியாம கத்திட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஸ்பைடர்மேன் காட்சிலாவை பார்த்து சொல்ல இனிமே ஸ்பைடர்மேனால எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டதும் காட்சிலா மறுபடியும் கடலோட ஆழத்துக்கே போயிடுது. நம்ம ஸ்பைடர்மேனும் பாய் சொல்லி காட்சிலாவை வழி அனுப்பி வைக்கிறாரு. இதோட ஸ்பைடர்மேன் விசஸ் காட்சிலான்ற காமிக் முழுவதுமா முடிவடையுது. இது ஒரு சின்ன காமிக் தான், சொல்லப்போனா ஒரு இஷ்யூ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி அடுத்த காமிக் சீரிஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.